தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்மோடு பிரான்சின் முன்னாள் பாராளுமன்ற வேட்பாளர், பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற அசாருதீன் ஃபாரூக். இவர் லூதாஸ் டு வெஸ்புவர் என்கின்ற பாரிஸினுடைய அங்கீகாரப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய இன்றைய பிரான்சில் முன்னணி நகர்மன்ற உறுப்பினர், மாநகராட்சி மன்ற உறுப்பினர். இவர் ஒரு மாத காலம் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அரசியல்வாதிகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் நம்மோடு இணைந்து கொள்கிறார். ஐயா வணக்கம். 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 இப்போ ஐயா, இப்போது இந்தியர்கள் பல லட்சக்கணக்கான பேர் பிரான்சில் குடியுரிமை பெற்று அவர்கள் பிரான்ஸ் அரசாங்கத்தோடு இணைந்து நீங்கள் இப்போ நாடாளுமன்ற வேட்பாளர் என்று சொல்லுகிற பொழுது ஒரு தமிழர் பிரான்ஸ் அரசாங்கத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியும் என்பது மகிழ்ச்சி தான். ஆனால் இப்படி எத்தனை பேர் இந்தியாவிலிருந்து, குறிப்பாக இப்போ பாண்டிச்சேரி, காரைக்கால் போன்ற பகுதியிலிருந்து நீங்கள் பிரான்ஸ் இந்தியாவுக்குமான உறவு முறை, இதில் இந்தியாவில் இருந்தாலும் அவர்கள் பிரான்ஸு குடியுரிமை பெற்றவர்கள். பிரான்சினுடைய தேர்தல் நடக்கிற பொழுது இவர்கள் அந்த நாட்டினுடைய அதிபரையோ பிரதமரையோ நாடாளுமன்ற உறுப்பினரையோ தேர்வு செய்வதற்கு பிரான்ஸ் தூதரகத்தில் வாக்குப்பதிவு செய்வதை நான் பார்த்துருக்கிறேன். அப்போது இது போன்ற இந்தியா பிரான்ஸுக்குமான உறவு, அதாவது இந்தியர்களுடைய நலனில் பிரான்ஸ் அரசாங்கம் ஃப்ராக்கோ என்கின்ற ஒரு அமைப்பு செயல்படுகிறது. இந்த அமைப்பினுடைய இந்திய பிரான்ஸினுடைய உறவு எப்படியா இருக்குது? பிரான்ஸில் இந்திய வம்சாவளிகளை தன்னுடைய பிள்ளைகளாக பாவிக்கிறாங்கங்கிறது தான் உண்மை. அதில் 86 இன்றைக்கு இருக்கிற நகரமன்ற தந்தை ஜில்புக்ஸு என்ற மேயர் தான் என்ன அரசியலில் கொண்டுட்டு வந்தார். அந்த நேரத்தில் நம்ம மக்கள் வெளிநாட்டுக்கு போணுச்சுன்னா நம்ம பொழப்பை தேடி போடுறோம், இதெல்லாம் வீண் வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம். எனக்கு அரசியலில் சின்னதுலேருந்து எனக்கு விருப்பம், ஆர்வம். நான் சின்னதில் 73 நிறவியில் படிக்கும் போது பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்த என்னுடைய ஆசிரியரே நிறைய வரலாற்று நூல்களை கொடுத்து படிங்கன்னு சொன்னாங்க. நான் படித்தா எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா எழுதுனது எல்லாம் அறிவாளிகள், 2வது பெரியவர்களால் எழுதப்பட்டது. 3 வயசில் எனக்கு ஒன்றும் புரியல. அவர் சொன்னார், இன்னைக்கு காண்றது எல்லாமே பிற்காலத்தில் உனக்கு உதவும் அப்படின்னாரு. 3 வயசு வரலாம் ஒரு மனிதன்ற பர்சனாலிட்டியை உருவாக்குற வயசு. 3லேருந்து 12 வயசு மட்டும் தன்னை அதாவது நிலைமையை ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உள்ள வயசு. அந்த 12லேருந்து 20 மட்டும் 2ஆம் கட்ட வயசு. இந்த 2ஆம் கட்ட வயசை இந்த 3லேருந்து 11 வயசு மட்டும் அவங்கள எப்படி கொண்டு வந்திருக்காங்களோ அது உங்களை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு கூண்டை விட்டு பறக்கக்கூடிய நேரம். இது எதுவுமே சரியாக ஒரே கோட்டில் உட்காரலன்னு சொன்னீங்கன்னா அந்த 20 வயசுக்கு பிறகு பறக்கிறது சிறகு இல்லாத பறவை மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு சின்னதில் சொன்னார். அந்த நேரத்தில் பங்களாதேஷ் போர் நடந்துக்கிட்டு இருந்த நேரம். எனக்கு இன்னைக்கு இருக்கா அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் அமைதி செலுத்த சொல்லி அங்கே இது பண்ணுவாங்க. எனக்கு புரியாது எனக்கு. இருந்தாலும் அங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பேன் நான். நம்முடைய அறிவு நல்ல எண்ணம் படைச்சவங்கள பேச்சுகளை கேட்டாவ நம்ம ஒரு அறிவாளி. ஏன்னா அவங்க பல அனுபவங்களை பற்றி எனக்கு தான் உதவுல, இவருக்காச்சும் உதவுட்டோன்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தில் கொடுக்கும்போது அந்த பல கிலோமீட்டர் பல வருஷம் அவங்க கற்றுக்கிட்டதை ஒரு செகண்டில் சொல்லும் போது அதை கேட்டு நடக்கும் போது
நம்ம அறிவு இருக்கணும். என்னோட அறிவு அந்த மாதிரி வந்தது தான், மற்றவங்கள்ட்ட உள்ள அறிவுகள்கிட்டேருந்து நான் கிரகிச்சிக்கிட்டது தான் என்னோட அறிவும் என்னோட வந்து நடைமுறைகளும் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது தான். ஃப்ராங்கோ இந்தியன் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. ஃப்ராங்கோ இந்தியனா பிரான்ஸும் இந்தியாவும் சேர்ந்து செய்து கொள்ள ஒப்பந்தம், அதான் ஃப்ராங்கோ இந்தியா. ஃப்ராங்கோ இந்தியன் 54ல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பிரிட்டிஷ்கார்ட்டிருந்து சுதந்திரம் அடைஞ்சது 47ல். 63ல என்னமோ போர்ச்சுகல்காரங்களை வந்து கோவாவிலேருந்து விரட்டடிக்கப்பட்டாங்க. பிரான்ஸுக்காரங்க வந்து ஒப்படைக்கப்பட்டது. அதாவது வந்து சுதந்திரமும் கிடையாது, விரட்டியும் உள்ள, அவங்க வந்து ஒப்படைச்சு அவங்கள பிரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு முறை வந்து உன்னதமாக இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு காலம் சென்ற பெருந்தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் பிரான்ஸில் ஜனாதிபதி அந்த நேரத்தில் பிரான்ஸை நாசிட்டேருந்து வெளியாக்குன ஷார்ல் டி கோல்ங்கிற ஜனாதிபதியும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தம். அவங்களுக்குள்ள உறவு வந்து இன்னைக்கும் வந்து அது ஆரம்பம் நல்லமா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்குமாங்க, அது ஆரம்பம் நல்லதுமா இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம ஒப்பந்தம் மூலியமாக வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது 54 ஒப்பந்தம் போடுறாங்க, 58ல் அதை வந்து அங்கீகரிக்கிறாங்க, 62ல் அதுலேருந்து வெளியாகுறாங்க. 62ல் பாண்டிச்சேரி காரைக்கால் உட்பட எல்லா பகுதிகளிலிருந்தும் பிரான்ஸ் அரசாங்கம் வெளியேறுகிறது. இப்போ வந்து இப்போ பிரான்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா பாண்டிச்சேரி காரைக்கால் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது. பாண்டிச்சேரி, காரைக்கால், ஏனோ, மாஹே, சந்திரநாகூர் இன்னைக்கு வந்து பெங்காலில் இருக்கிறது, வெஸ்ட் பெங்காலில் கல்கத்தாவில் இருக்கிறது. அவங்க வந்து யாரையும் கேட்காம உடனே இந்தியாவில் வந்து சேர்ந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு அந்த சம்பந்தம் கிடையாது, அவங்களுக்கு சலுகை கிடையாது. கடலில் கலந்துட்டாங்க, அவங்களுக்கு தனித்துவம் வந்து அளிக்கப்பட்டுடுச்சு. இப்போ வந்து காரைக்கால், பாண்டிச்சேரி, மாஹே, ஏனம் வந்து ஆந்திராவில் இருக்குது, மாஹே வந்து கேரளாவில் இருக்குது, பாண்டிச்சேரியும் காரைக்காலும் தமிழ்நாட்டில் உள்ளார இருக்குது. 2 பகுதிகளும் ஒட்டாத பகுதிகளாக தனித்தனியாக இருக்குது. இந்தியாவில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எஸ்டிமேட் பண்ணப்படுறது வந்து ஓட்டு போடுற உரிமை அந்த வயசு உள்ளவங்க வந்து 8000 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதான் மாஹி, ஏனாம், காரைக்கால், பாண்டிச்சேரி இது சேர்ந்து. அது இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து தமிழ்நாட்டில் இன்னும் உதாரணமாக நாகூர், என்னோட பூர்வீகம் நாகூர். பல ஜெனரேஷனாக வந்து எங்கள் தகப்பன்ற பூர்வீகம் வந்து நாகூர், தாயிட பூர்வீகம் வந்து நிறவி, காரைக்கால், புறையார். இந்த 3 புறையார் வந்து சந்திரசேகர் நடிகர் அவர் ஊர். இந்த 3 ஊரும் எங்களுக்கு வந்து இது பண்ணது. இப்போ நான் வந்து எந்த ஊரையும் தனிப்பட்ட ஊருன்னு சொல்லி இது பண்ண, பூர்வீகம் வந்து நாகூருங்கிறது அது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் நீ பிறந்து வளர்ந்தெல்லாம் பிரான்ஸில்? பிறந்தது வந்து நறுவியில் பிறந்தான். சிறு வயசில் வந்து பிரான்ஸுக்கு போயிட்டான். பிரான்ஸுக்கு போகிறதுக்கு இந்தியாக்காரங்க வந்து பிரான்ஸுக்கு போக வேண்டிய நேரம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 80 சைடில் வந்து ஒரு ஃப்ரானுக்கு, இன்னைக்கு ஈரோ இருக்குது, ஃப்ரானுக்கு வந்து ஒரு ஃப்ரான் கொடுத்தீங்கன்னா 80 காசு இந்தியா ரூபாய் கொடுப்பாங்க. இங்கே வந்து இந்தியாவில் வந்து சம்பளம் வந்து அந்த நேரத்தில் ஈக்குவலாக இங்கேருந்து போகிறவங்கன்ற சம்பளம் இங்கே வந்து 3000 ரூபாய் இருந்துச்சு. 3000 ரூபாய் இருக்கும்போது பிரான்ஸுக்கு போனாங்கன்னா அவங்கள சம்பளம் 2500 ரூபா மாறுது. சில பேர் பொறுமை கடலிலும் பெருதும்பாங்க, என்றைக்கும் மாறும் வந்து நம்ம வேற இதை இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு புறப்பட்டவங்க தான் எங்கள் தாப்பன் மாதிரி அங்கே வந்து அந்த ஊருக்கு போனது. பிறகு இன்னைக்கு வந்து ஒரு ஈரோ வந்து 89 ரூபா 90 ரூபாய் இன்னைக்கு இருக்கு. 90. அதாவது வந்து நான் வந்து ஒரு ஈரோ கொடுத்தேன்னா இந்தியா இது நாணயத்தில் 90 ரூபா கொடுக்குறாங்க. இதேமாரி அங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இந்தியா வம்சாவளி வந்து கிட்டத்தட்ட வந்து 4 லட்சத்தை மேலே தொடுறாங்க. 4 லட்சத்துக்கு மேலே இருக்குது. இது வந்து பிரான்ஸில் வந்து பூர்வீகத்தை வந்து ஸ்டாட்டிஸ்டிக் சர்வே பண்ணுறதுக்கு தடை பண்ணப்பட்டது. ஜாதிகளோ பூர்வீகமோ ஒஃபிஷியலாக பேசக்கூடாது, அதனால தெரியாது. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து பழைய ஜனாதிபதி பிரான்சுவா ஹொலாந்து ஜனாதிபதி அவங்க கூட பயணம் செஞ்சது. அவங்க வந்து 2002 என்னை வந்து கட்சி தலைவராக இருந்தாங்க. என்னை கூப்பிட்டு
நீங்கள் அதாவது சாந்தமாக இருக்கிறீங்க, அரசியலுக்கு சாந்தமும் தேவை, வியூகம் தேவை. நீங்கள் வந்து இதில் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்கள் ஊர்லேருந்து வந்தவங்க இந்த ஜெனரேஷன் இந்த சொசைட்டியை சிந்திக்கிற நிலைமையில இன்னும் வரல, 3வது இதில் தான் சிந்திப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சிந்திச்சிருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி தலைவர் இது பண்ணாங்க. பிற்காலத்தில் அவங்க ஜனாதிபதியாக வந்தாங்க. ஜனாதிபதியாக வந்தாலும் வந்து அங்கே வந்து நேரடியாக சந்திக்கிறதுக்குள்ள இது அப்பாயின்மெண்ட் இல்லாமல் சந்திக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளை இது பண்ணாங்க. அவங்கள கொண்டு நிறையா கற்றுக்கொண்டான். அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து சர்வே பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு வந்து சலுகைகள் அளிக்கணும் அப்படிங்கும்போது எப்படி சலுகை அளிக்கிறதுனா ரகசியமாக வந்து சர்வே பண்ணி ஆகணும். அப்போ பண்ணும்போது இந்த ஸ்டாட்டிஸ்டிக் தான் இதில் 4 லட்சம் பேர் அப்படிங்கிறது, இதில் ஒரு 2 லட்சம் பேர் மேங்கொண்டு வந்து அந்த ஊர்லேயே பிறந்தவங்க, அதை வந்து கணக்கில் சேரல இதில். அதனால வந்து அந்த இதை வந்து நம்மளால சொல்ல முடியல. ஒஃபிஷியலாக வந்து தொடர்பு உள்ளவங்க வந்து 4 லட்சம் 5 லட்சம் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கே இப்போ பாரிஸில்? ஃப்ரான்ஸு ஃபுல்லாக அதில் வந்து 1,20,000 பேர் இங்கே பிறந்தவங்க. எங்க பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம், சந்திரநாகூர் இந்திய துணைக்கண்டத்தோட சேர்ந்தாலும் அவங்களுக்கும் சில பழைய சலுகைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அவங்களும் நேஷனாலிட்டி போட்டு அங்கே வரலாம். அங்கே ரொம்ப கம்மியான பேர் இருந்தாலும் அங்கேயே நேஷனாலிட்டி உள்ளவங்க இருக்கிறாங்க. அங்கேயே வந்து இவங்களுக்குள்ள துணை இதெல்லாம் அங்கே வெஸ்ட் பெங்காலில் சந்திரநாகூரில் அங்கேயே வந்து இப்போ அங்கே வந்து ஒரு பாட்டே இருக்குது. அந்த பாட்டு வந்து போலெல்வாருங்கிற ஒரு பாட்டை எழுதியிருக்காரு. அவங்கள ஞாபகமாக வந்து பாண்டிச்சேரியில் ஒரு நூலகம் இருக்குது, போலெல்வார், ரோமாரோலாம் அதெல்லாம் இருக்குது. அவங்க இந்த சந்திரநாகூர் இது இந்தியா உள்ள பகுதியை வந்து அவங்க வியாபார கோந்துவார் ஃப்ரான்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, காலனின்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம், கோந்துவார் ஃப்ரான்ஸேனா என்னன்னு சொன்னீங்கன்னா வியாபார ஸ்தலம்னு அர்த்தம். வியட்நாம்லேருந்து, ஜப்பான்லேருந்து, சைனாலேருந்து கொண்டுட்டு வர்ற பொருட்களை இங்கே ஸ்டோரேஜ் பண்ணி இங்கேருந்து டிஸ்பேட்ச் பண்ணி ஆப்பிரிக்காவுக்கு போகிறதா, ஃப்ரான்ஸுக்கு போகிறதா, இது என்ன சொல்கிறது, பழைய உஸ்மானியா கவர்மெண்ட்டு இப்போ இருக்கிற எஜிப்து, ஈராக்கு இந்த ஊருக்கெல்லாம் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவு பண்ணுறதுங்கிறது இங்கே தான் இருந்துச்சு. இங்கே பாண்டிச்சேரியில் இருந்துச்சு. பாண்டிச்சேரி இன்னும் ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு செய்தி பிரெஞ்சுக்காரங்களுக்கு தெரியும். அதனால தான் எனக்கு தெரிஞ்சிருக்குது. பிரெஞ்சுக்காரங்க வந்து இந்த ஊரில் வந்து அமர்ந்து உட்கார்ந்து கவர்னர் ஜெனரல் இருந்த இடம் எங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கடலூரில் இருக்கிற தேவனாப்பட்டினத்தில் அந்த கோட்டை இருக்குது. சின்ன வந்து ஒரு இதாக இருக்குது தேவனாப்பட்டினம் இன்னைக்கு கிராமம். அங்கே மல்லிகைப்பூ விளைக்கிறாங்க. கடலோர பகுதி, கடலூரோட சேர்ந்தது. அங்கே தான் அங்கே வந்து வர்றாங்க பிரெஞ்சுக்காரங்க வந்து அவங்கள இன்னைக்கு பாண்டிச்சேரின்னு இருக்கலாம், இதை அங்கே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. தேவனாப்பட்டினம் இன்னைக்கு இருக்கிற தேவனாப்பட்டினம். இன்னைக்கு அந்த வீடு இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணீரில் தண்ணீர் வந்துச்சு. என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா மாடுகளும் அந்த சரித்திரத்தை யாரு மறக்கிறாங்களோ அவங்க தன்னை இழக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல வரலாறுகள் சொல்லுது. இது சரித்திரம் தான். இந்த சரித்திரத்தை வந்து போற்ற வேண்டியது. இதை நான் ஃப்ரான்ஸில் போய் அந்த அரசிட்ட நான் சொல்லுவேங்கிறது வந்து இது. ஏன்னா வந்து 2 நாட்டுக்கும் உள்ள பரஸ்பரம் வந்து மேங்கணும்னு சொல்லிட்டு இதில் கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் பேருக்கு மேலே இங்கே இருக்கிறாங்க. இங்கே பிறந்தவங்க அங்கே இருக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுங்கிறது வந்து உலகம் பூராவும் வந்து ஒரு கடினமான ஒரு பகுதின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னீங்கன்னா இதில் நல்லவங்க, கெட்டவங்க, மூளை உள்ளவங்க, மூளை இழந்தவங்க, அதாவது வந்து தன்னை இழந்தவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ளவங்க, டிப்ரெஷனில் உள்ளவங்க எல்லாரையும் நீங்கள் ஒரே மாதிரி தான் பாவிச்சாகணும். இதை தான் எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அங்கே எல்லாரையும் சமமாக பார்க்கணும். லிபர்ட்டி, லெகாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. லிபர்ட்டினா சுதந்திரம், எகாலிட்டினா சமத்துவம், ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம். இதை வந்து உண்மையிலேயே அங்கே வந்து பாவிக்கிறாங்கங்கிறது வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, பல மாதிரி சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரைலாம் அங்கே நல்லதுமா கவனிக்கிறாங்கங்கிறது தான். என்னை வந்து எந்தவித பாகுபாடு இன்றி அதாவது பாகுபாடோ, நிற வேற்றுமையோ, மத வேற்றுமையோ, மொழி வேற்றுமையோ எதுவுமே கிடையாது. உங்களை தழுவி அரவணைச்சுக்கிறாங்க இல்லையா? நம்ம இருக்குதும்பாங்க. இப்போ வந்து அது நிறைவேறின்னு சொல்ல மாட்டான். மனிதர்களுக்கு வந்து அது ஜப்பான்லேருந்து இது அமெரிக்கா வரலாம். மனிதர்களுக்கு வந்து ஒரு பொறாம குணம் வரும். எப்போ பொறாம குணம் வருதுன்னு சொன்னீங்கன்னா
நம்மளால இயலாது, அந்த இடத்த அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு நம்ம சிந்திக்கும் போது நம்மளுக்கு கோபம், அந்த கோபத்துல பேருக்கு தான் வந்து பொறாமைங்கிறது. பொறாமை வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா அது வெறியாயிடும். இந்த பொறாமையில வந்து நம்மளே வந்து போராடி நம்மள நிலைமை கொண்டு வந்துட்டா நம்ம தப்பிச்சிருவோம். பொறாமையில இருந்து வெறித்தனத்துக்கு போனோம்னு சொன்னீங்கன்னா, கூட பிறந்தவங்க சகோதரர்கள் பழகுனவங்கலாம் கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் நீங்க பாப்பீங்க, சில சமயத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தகப்பனையே வந்து தாயையோ வந்து கோர்ட்டுக்கு இழுத்துருவாங்க. கூட பிறந்த சகோதரிய பஞ்சாயத்துக்கு இழுத்துருவாங்க. அது ஏன் இழுக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த மூணாவது நிலை வரும்போது நம்மளுக்கு அந்த ஈரம் வந்து ஈர நப்பு போயிடுது. நம்மளை இழந்துடுறோம். அவன் வந்து அந்த கோர்ட்டுக்கு போய் பஞ்சாயத்துக்கு போய் சபையில போய் பேசி அவன் வெற்றி பெற்றா கூட அவன் தோல்வியாளான். அவன் தான் தோல்வியாளான். எய்த்த போல இருக்கிறவங்க அதுக்கு மேல போகாம அது காது கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் உரம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க தோக்குல அவங்க மனித இதை வந்து நம்ம என்னைக்கு பேணி காக்கலையோ, அது அரசியலா இருந்தாலும் சரி, இன்ஜினியரா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் அவங்க நல்லதுமா இருக்க முடியாது. தன்னை இழந்துட்டாங்கன்னா அவங்க மனித கிடையாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணி ஒப்பந்தத்தை பற்றி கேட்டீங்க. ஒப்பந்தம் வந்து 54 போட்டு 58, 62 இது பண்ணாங்க. இன்னைக்கும் அந்த நம்ம நாட்டுக்குள்ள ஒரு பரஸ்பரம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 2 தலைவர்களை நினைச்சது. காரைக்கால் பாண்டிச்சேரி, காரைக்கால்னு சொல்லும் போது காரைக்காலில் வந்து ஒரு 6 கொம்யூன் இருக்குது. கொம்யூன்டா ஊருன்னு அர்த்தம். ஒவ்வொரு கொம்யூனுக்கும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன். கொம்யூன்ங்கிறது பிரான்ச் வார்த்தை. ஏன்னா பாண்டிச்சேரியிலே கொம்யூன் சொல்லுவாங்க. கொம்யூனுங்கிறது வந்து ஊருக்குன்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து, நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி. பிரான்ஸ்ல வந்து பாகுபாடு கிடையாதுன்னு சொல்லும் போது அது ஊர்லயும் பாகுபாடு கிடையாது. 5 பேர் இருக்கிற ஊரா இருந்தாலும் அதுக்கு மேரின்னு தான் சொல்லுவாங்க, மேயர்ன்னு தான் சொல்லுவாங்க. வந்து 2 மில்லியன், அதாவது வந்து 20 லட்சம் பேர் இருக்கிற ஊரா இருந்தாலும் மேயர்ன்னு தான் சொல்லுவாங்க. அது பேர் மேரின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் வந்து பஞ்சாயத்து, இது பேரூராட்சி, கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி இருக்குது. அது இந்த ஊரில் உள்ள நிர்வாக முறை. அது அந்த ஊரில் முறை வந்து புரட்சியிலேருந்து உள்ள முறை. அது புரட்சியிலேருந்து அந்த இது வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 35,800 கொம்யூன் இருக்குது பிரான்ஸில். பஞ்சாயத்துகளுக்கு முழு அதிகாரம் பஞ்சாயத்துக்களே முடிவு செஞ்சுக்கலாம். அதிகாரம் அவங்க தான் அந்த இடத்துக்குள்ள ஜனாதிபதி. ஜனாதிபதியே அந்த இடத்துக்கு வந்தா இவங்க அந்த மேயரோட அனுமதியோடு தான் வரணும். மேயரோட அனுமதி, மேயர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அங்க பாலம் அந்த இடத்துல போனுச்சுன்னா ஜனாதிபதியே அவர் முடிவெடுத்திருந்தா கூட அதை வந்து நீதிமன்றம் மூலியமா தான் அதை வந்து வர முடியும். அந்த கொம்யூனுக்கு தான் முழு அதிகாரம், பஞ்சாயத்துக்கு தான் முழு அதிகாரம். 81ல ஜனாதிபதி பிரான்சுவா மிட்டராங்கிறவர் வந்து சென்ட்ரலிசேலேருந்து வந்து டிசென்ட்ரலிசே, அதாவது வந்து அதிகாரத்தை கிட்ட கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து காந்திஜி சொல்லியிருக்காங்க. 70,000 கிராமம் இந்தியாவில் இருக்குது. கிராமத்துல வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியாவில் வந்து வெளிச்சம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அங்கே வந்து 35,000 சொச்ச இது பஞ்சாயத்து இருக்குது. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் அவங்க முடிவெடுத்துக்கலாம். அதாவது அந்த கட்டமைப்பை அவங்களே நிர்வகிச்சுக்கலாம். அதனால தான் அங்கே வந்து கலவரங்கள் கிடையாது. சில சமயத்தில் கலவரங்கள் வரும். அது வந்து அங்கே உள்ள பாதுகாப்பு ரேஷியோ பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்தியாவிலையும் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் வந்து நகை அணிஞ்சிட்டு போகிறாங்க. இது நகை கடைகளுக்கெல்லாம் வந்து புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி இல்லாமல் தான் வந்து கதவுகள் இருக்குது, திறந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்தியாவிலையும் வந்து பாதுகாப்பு இருக்குது, சாந்தமாக இருக்கிறாங்கிறது அதையும் சொல்ல முடியாது. ஒரு நாள் இப்போ ஃப்ரான்ஸில் இந்தியாவிலிருந்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் இப்போ 4 லட்சம் பேர் இருக்கான்னு சொல்கிறீங்க. 4 லட்சம் பேர் எத்தனை பேர் அரசு அதிகாரிகளாகவும் அரசியல்வாதிகளாகவும் இருக்காங்க? அரசு அதிகாரிகள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டோட்டலாக ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக வந்து கணக்கு போட்டிங்கன்னா வந்து ஒரு 1000-1500 பேருக்கு மேலே அரசு அதிகாரிகள் அரசில் இருப்பாங்க. ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அது ஏன் வந்து வெளிப்படல? 1000 பேர் இருக்காங்க, ஏன் வெளிப்படலன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து திருப்பி என்னோட பூர்வீகத்து கூட டச் வச்சுக்கிட்டேன்னா அங்கே என்னை மதிக்க மாட்டாங்களோ. அதனால் அடையாளத்தை இழந்துடுறான். அதாவது ஒரு செடியை சாவடிக்கணும்னு சொன்னீங்கன்னா செடியை ஃபுல்லாக வெட்ட வேண்டியதில்லை, வேற பிடிச்சி தட்டு வேரில் ஒரு மண்ணெண்ணெய் ஊற்றி விட்டிங்கன்னா செடி போய் ஆசிட் ஊற்றினா முடிஞ்சிருச்சு. இப்போ அதனால் இந்த 1000 பேர் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஆட்கள் தங்களுடைய அடையாளத்தை மறைச்சிடுறாங்க. அதை வந்து ஒரு கௌரவமாக அவங்க நினைக்கல.
அவங்க வெளியில வந்தோன்னா அவங்க வீட்டில் தமிழ் படம் பார்ப்பாங்க, ஹிந்தி படம் பார்ப்பாங்க, அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல தன்னை வந்து தமிழராக இந்தியராக காமிச்சிக்கிறது இல்லை. இந்தியராக காமிச்சிக்கிறதுல அவங்க பார்த்தா மோரிஸ்காரங்க நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. மொரிஷஸ், செஷலு, இது இல்தரா ரெனியூன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்குது, அங்கெல்லாம் உள்ளவங்க வந்து சிலோனுக்காரங்க எல்லாரும் வந்து நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அடையாளம் அற்று வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. அது வந்து சுகாதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃப்ரான்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து 2005 செஞ்சோம். நம்மள்ரா என்னோட இது பூர்வீகம் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தவங்கள்ட்ட நான் குறைக்க மதிப்பிட மாட்டேன். அதுக்கு ஒரு பெரிய கவிஞர் வந்து பெரிய கவிஞரோ பேராசிரியரோ வந்து தன்னோட பக்கத்தில் உள்ளவங்க வந்து ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு குணத்தில் இருக்கும்போது அவங்க அந்த சில குணம் வந்து ஒரு கடுமையாக இருக்கும்போது அந்த கடுமை குணத்தை எப்படி குறைக்குதுன்னு சொல்லும் போது வார்த்தையால் வந்து சில சமயத்தில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற 2 பேரை இது பண்ணி ஒரு கோடு வந்து பேராசிரியர் வந்து போர்டில் கிழிக்கிறாரு. கிழிச்சோன்னா இந்த கோடு வந்து நீ ஒரு கோடு போடு, இந்த கோடு வந்து சின்னதாக இருக்குன்னு உன் கோட்டோட அப்படின்னு சொல்லிட்டு 2 கோடு போட்டு இந்த கோடு இதோட சின்னதாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாருமே மேலே உள்ளது இங்கே கொஞ்சம் அழிக்கிறாங்க, இங்கே கொஞ்சம் அழிக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த பேராசிரியர் வந்து என்ன செஞ்சார், ஒன்றுமே செய்யலை, திருப்பி அதே மாதிரியே அழிச்ச கோடுகளை வந்து சரிசமமாக போகிறாரு. சரிசமமாக கேட்குறாரு எந்த கோடு சின்னதாக இருக்குன்னு, மேலே உள்ள கோடு சின்னதாக இருக்குன்னுங்கிறாங்க. அப்போ ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு கீழே உள்ள கோடில் 2 கோடை பெருசாக பண்ணுறாங்க, ஈக்குவலாகிடுது. கீழே உள்ள கோடு பெருசாக போகும்போது மேலே உள்ள கோடு சின்னதாக போயிடுது. ஆனால் அவங்க ஆரம்பத்தில் இருந்த அளவு வந்து குறையல. அதனால வந்து இப்போ என்னோட பூர்வீகத்தை நான் வந்து பேசும்போது வந்து மற்றவங்கள கண்ணியத்தையோ மற்றவங்கள தன்மானத்தையோ மற்றவங்கள மரியாதையோ குறைச்சி நான் பேசினேன், அதனால தான் எனக்கு வந்து மேலே ஏறும் அப்படிங்கிறது வந்து அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் வந்து எல்லாரும் கூட வந்து ஒரு சகோதரத்துவமாக பேசுகிறதுல வந்து எனக்கு மனசு சந்தோஷம் அடைகிறேன். இப்போ 1000 பேர் அரசு அதிகாரிகளாக பிரான்ஸ் அரசாங்கத்தில் அவர்கள் தங்களுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிறாங்களா? மறைச்சிக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுடைய காட்டினோம்னா பிரச்சனை வந்துருமோ அப்படி நம்ம இந்தியன் ஆரிஜின் சொல்லிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்களோ, அதாவது வந்து ஒரு சாராரா போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நான் வந்து வித்தியாசமாக நினைக்கிறது காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, சிந்தனைக்கு உட்பட்டது தான் வந்து அரசியல். நான் வந்து எடுத்திருக்கிற துறை வந்து அரசியல். அதனால வந்து அரசியலில் பேச்சு உரிமை இருக்குது. நான் பிறந்த நாட்டிலேயே பேச்சு உரிமை இருக்குது. இப்போ நீங்கள் தேர்தல் நின்ற பொழுது பிரெஞ்சுக்காரர்களே உங்களுக்கு வாக்களிச்சாங்களா? பிரெஞ்சுக்காரர்களுக்கு தான் அதிகமாக வாக்களிச்சாங்க. நம்ம ஆளே வந்து வாக்களிக்கல. இந்தியர்கள் தமிழர்கள் வாக்களிக்கல. ஆனால் பிரெஞ்சுக்காரர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. நம்ம ஆதரவு இது பண்ணலைங்கிறது வந்து என்ன காரணம்? அதை நம்ம மண்ணின் மைந்தர்களே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. ஏன் ஆதரவு கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா, இப்போ எங்கள் ஊரில் வந்து சுற்றி உள்ள ஊரில் நான் வந்து ஊர் மாறவே இல்லை. நான் ஏற்கனவே வந்து இங்கே ஒரு ஊரில் பிறந்தேன். நான் இந்த ஊர் பூர்வீகம். திரும்பி அங்கே போனோன்னா எனக்கு ஊர் மாறிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஒரு ஊரில் இருக்குன்னு சொல்லிதான் அது வந்து என்னை அறியாமல் வந்து செஞ்சதாக இருக்கும். அரசியலுக்கு அது முக்கியம். ஒரே ஊரில் இருக்கிறது ஊராக மாறிக்கிட்டு இருக்கிறது வந்து நல்லது கிடையாது. ஒரே ஊர்ல இருந்தான். அப்ப வந்து அங்க இருக்கிறவங்க வந்து 11 வயசுல அவங்க பிள்ளைகளோட விளையாடினதை என்ன பார்த்தாங்க. அப்ப நம்ம பிள்ளையோட விளையாண்ட புள்ள. இப்போ அவங்க வந்து இப்போ நான் வந்து நிறையா அதாவது தூக்கத்தையோ அதாவது வந்து பாட்டுகளையோ இல்லாட்டி படத்தையோ வந்து அது என்னோட வாழ்க்கையில் ஒரு அங்கமான ஏற்கவே இல்லை. அப்போ எனக்கு அந்த மிச்சம் பண்ணுற நேரத்தை வந்து நூல்களை படிக்கிறதோ இல்லாட்டி உங்களை மாதிரி அறிவாளிகள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதோ அந்த மாதிரி இதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அது வந்து நிறையா என்னோட நேரத்தை வந்து நிறையா செலவு பண்ணியிருக்கேன். என்னை அறியாமையே நிறையா செலவு பண்ணியிருக்கேன். அரசியலுங்கிறது வந்து அதாவது தன்னை வந்து ஒரு ஊருக்கு ஒப்படைக்கிறது தான் அரசியல். பிறர் வந்து நல்லதுமா இருக்குன்னு இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஒவ்வொரு வீட்லையும் தட்டி நான் வந்து நல்லது செய்ய முடியாது. அது குறைச்ச பேருக்கு தான் செய்ய முடியும். அரசியலில் மட்டும்தான் ஏராளம் பேருக்கு வந்து நல்லது செய்யும். அதுக்கு தான் நான் இந்த துறையை வந்து என்னை அறியாமல் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அது ஒன்று. இது ஏன் ஓட்டு போடலன்னு சொன்னீங்கன்னா, இது முத அவங்களே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. எப்படி ஒருத்தர் எலெக்ஷன் நிற்கிறாரு, என்னையே வந்து சில பேர் இது பண்ணாங்க. நான் வந்து நல்ல மனநிலையில தான் இருக்கிறேனான்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அதையும் யோசிச்சாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து வெற்றி பெற்று வந்திருந்தா வந்து மந்திரியாவோ இல்லாட்டி சட்டம் போடுறதுக்கு உள்ள இடத்துலயோ போயிருப்போம். அது வந்து அவங்களுக்கு வந்து அதிர்ச்சி ஒரு பக்கத்தில் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து
இந்த எலெக்ஷன் தனிவா வந்து இது வந்து வித்தியாசமான எலெக்ஷன். உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு எலெக்ஷன். நடிஜாமத்தில் வந்து ஜனாதிபதி எந்திரிச்சு வந்து பார்லிமெண்ட்டை கலைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் முதல்ல முடிவு பண்ணியிருப்பாரு. ஒரு நாள் யோசனை இப்படி செஞ்சா எந்த மாதிரி வரோம் எது வரோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணியிருப்பாரு. ஆனா அவர் யார்ட்டையும் சொல்லவே இல்லை. அவர் வந்து அவரை பிரைம் மினிஸ்டர் சொன்னதே வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான். அவர் வானாண்டு நிறைய தடுக்க அவர் சிறுவீஸ். அப்ப உள்ள பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன வயசு? 37 வயசு என்னமோ தான். 37 வயசு 36 வயசு. பிரெஞ்சு அதிபருக்கு வந்து இன்னைக்கு வந்து 44 வயசு ஆகுது. அவர் நியமிச்ச பிரைம் மினிஸ்டருக்கு வயசு வந்து 37 என்னமோ தான், சின்ன வயசு. அப்ப அவரு என்ன சொன்னாரு, நீங்க அதை செஞ்சிடாதீங்க தயவு செய்து, என்ன மாதிரி அரசியல் இதை கொண்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிந்திச்சதுல வந்து அவர் வந்து அவர் முடிவெடுத்துட்டாரு. அவர் வந்து அவர் தான் ஜனாதிபதி. அவர் முடிவெடுக்கிறது தான். பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்ல வேண்டிய இது வைத்தோம்ல, மக்கள் அங்கீகாரம் கொடுத்தது ஜனாதிபதிக்கு தான். ஜனாதிபதி வந்து எம்பிக்கு வந்து தேர்தல் வந்து அவங்க செய்யறாங்க ஜனநாயக இதுல. பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஜனாதிபதி முடியாதுன்னு சொன்னா முடியாது தான். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பிரதமரை வந்து பிரான்ஸ் அரசாங்கத்தில் ஜனாதிபதிக்கு அதிகாரமா நாடாளுமன்றத்துக்கு ஜனாதிபதிக்கு தான் அதிகாரம். எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க? 586 பேர். மக்கள் தொகை பிரான்ஸுடைய மொத்த மக்கள் தொகை வந்து 68 மில்லியன். 68 மில்லியன்னா நீங்க 7 கோடி இருக்கும். 7 கோடி மக்கள் தொகை தான். மக்கள் தொகை தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் 6.5 கோடி பேர் இருக்காங்க. அப்ப வந்து இங்க கூடவா இருக்கிறாங்க. பரப்பளவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது வந்து ஒரு 15% 20%. அதான் இந்திய பிரான்சனுடைய பூகோள அமைப்பும் தமிழ்நாட்டுடைய பூகோள அமைப்பு, மலைகள், ஆறுகள் எல்லாமே ரெண்டு ஏறத்தாழ ஒன்று தான். அது நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து ஒரு மாநிலமாக இருக்குது, அங்கே ஒரு நாடாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அங்கேயும் மாநிலமாக ஆகிடும். ஏன்னா ஐரோப்பா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 100 வருஷ திட்டம் போட்டு தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. 50 வருஷத்துல நிறைய மாற்றங்கள் கொண்டு இருக்காங்க ஐரோப்பா. இதெல்லாம் ஐரோப்பா யூனியன், ஐரோப்பா இந்தியா மாதிரி. இந்தியாவோட பேர் வந்து இந்தியா கிடையாது. இந்தியா பேர் வந்து இந்திய ஒன்றியம். அதே மாதிரி வந்து அங்க வந்து ஐரோப்பா ஒன்றியம். பிரான்ஸ் வந்து இப்ப நாடா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா 1000 வருஷ வரலாறு அவ்வளவு சீக்கிரமா வந்து விட்டுற மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க வந்து கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மண்ணு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரிச்சு கொண்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கொண்டு வந்துட்டாங்க. நிறைய தான் இப்போ இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றிருக்க மாட்டாங்க அந்த மக்கள் உள்ள. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டாங்க. சொல்கிற விதம் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, சொல்கிற விதம், நடக்கிற விதம் வந்து ஒரு ஊரே மாற்றலாம். அதுதான் வந்து உண்மை. இப்போ என்னத்துக்கு வந்து மற்றவங்க ஏன் வரலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரசியலுங்கிறது வந்து கடினமானது. அரசியலுங்கிறது வந்து முகத்துல சிரிப்போம், இதயத்துல ரத்தமா இருக்கும். இதுதான் வந்து அரசியல். உலகம் ஃபுல்லா அப்படித்தான். இது வந்து பிரான்ஸ் வந்து அதுலேயும் தப்பிக்காது. என்ன ஒன்று, அங்கே வந்து சத்தம் போட மாட்டாங்க, இங்கே சத்தம் போடுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்க, ஒரே மாதிரி தான் வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா பலதர மக்களை வந்து ஆளுங்க ஒரே மாதிரி. நம்ம சொல்றதைய இல்லை, பிரான்ஸில் எத்தனை தேசிய இனம் இருக்கு? தேசிய இனம் என்னன்னு சொல்லிட்டு தேசிய இனம்னு கிடையாது. ஒரே இனம் தான், பிரெஞ்சுக்காரன் தான். எல்லாமே ஒரே இனம் தான், ஒரே இதுதான். இதே 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே பிரெஞ்சு பேசல. 1வது உலக போர்ல 2 ராணுவ வீரர்கள் பேசுறது புரிஞ்சுக்காது. ஏன்னா ஒவ்வொரு ரேஷியோங்கிறத இங்க இருக்கிறது வந்து இங்க என்னன்னு சொன்னீங்கன்னா அது மாவட்டம் மாநிலம்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு பேச்சு இருந்துச்சு. அங்க வந்து தடை கொண்டுட்டு வந்தாங்க. பிரெஞ்சு மொழியை தவிர எது பேசக்கூடாது தடை கொண்டு வந்தாங்க, புறத்தாங்கின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க பாண்டிச்சேரியில வந்து உள்ள கவர்னர் பெரும்பாலும் வந்து அந்த ஊர்ல இருந்து தான் வந்தவங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த ஊர்ல உள்ளவங்க வந்து கப்பல் இது உள்ளவங்க அங்க வெளியூருக்கு போயிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு தான் வந்து இந்த வெளி உலகம் தெரியும். இன்னைக்கு இன்டர்நெட் இருக்குது, எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியாது. அந்த ஓரத்துல கடலோர பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் கடலோடிகள் தான் உலகத்தான அறிவு இருக்கும், உலக அறிவு. அதுதான் வந்து இப்ப ராஜராஜ சோழன் இப்படி இந்தோனேஷியா எல்லாம் இங்க போன மாதிரி அவங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து கவர்னர் ஜெனரலா வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி உள்ளவங்க தான். இந்தியாவிலிருந்து வந்த இந்தியர்களுக்கு பிரெஞ்சு அரசாங்கம் நீங்கள் எந்த விதமான வேறுபாடு இல்லாமல், அதாவது பிரான்ஸு குடியுரிமை பெற்றவர்கள், அதாவது பிரான்ஸுக்காரர்களுக்கும் இந்தியாவிலிருந்து வந்து குடியுரிமை பெற்றவர்களுக்கும் ஏதாவது அரசு ஒரு வேறுபாடு பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கா? வேறுபாடு பார்த்தாவோ, வேறுபாடாக பேசினாவோ,
மற்ற செயல்களுக்கு உள்ள தண்டனையோட தண்டனை அதிகம். அரசு அதிகாரிகள் இது கண்ணியம் குறைவா நடத்தினாங்கன்னு சொன்னா அது எந்த பிரெஞ்சுக்காரங்களா இருந்தாலும் இது உடனே வந்து அவங்களுக்கு ஆக்ஷன் பண்ணுவாங்க. கடுமையான தண்டனை. அதாவது இன வேறுபாடோ மொழி வேறுபாடோ பார்ப்பது என்பது பிரான்ஸ்ல கடுமையான குற்றம். அது வந்து பெரிய குற்றம்னே சொல்லலாம். அவங்க அதிகாரியா இருந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களோட லைஃப் போயிடும். இந்த அரசு அதாவது நீங்க இவர் என்ன வந்து பாகுபாடு பார்க்கறாரு நிரூபிச்சா அவருக்கு அரசு பதவி சாட்சியோட நிரூபிச்சா நம்ம சொன்னாலும் அவங்க இன்டர்ன் என்கொயரி பண்ணுவாங்க. அவங்க அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ன் இது வச்சிருக்காங்க ஒவ்வொரு இதுலயும். இப்ப பேசிட்டு இருக்கும் போது ஒரு இதை மறந்துட்டேன் நானு. பிராங்கோ இந்தியன் ஒப்பந்தத்திலேருந்து என்ன நன்மை அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது கிடப்புல போடப்பட்டுச்சு. சமீப காலமா வந்து பழைய ஜனாதிபதி நண்பர் இப்ப வந்து மேல் சபா எம்பியா இருக்கிறாங்க. அவங்கள ஒரு ஆலோசனையின்படி இந்த ஒப்பந்தத்தை வந்து அமலுக்கு அதாவது வந்து நடைமுறை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்ததுல விளைவு பிரெஞ்சு இது சிட்டிசன் வச்சிருக்கவங்களுக்கு உடல் உரிமை, அதாவது வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு, சொத்து உரிமை, பண உரிமை, அப்புறம் வந்து கேஸுகள் எதுவும் தவறான கேஸுகள் யாரும் வந்து போட்டு அவங்களுக்கு வந்து இன்னல் படுத்திடக்கூடாதுங்கிற அந்த இதெல்லாம் வந்து அந்த அம்சம்லாம் அதில் இருக்குது. அதெல்லாம் அமலுக்கு நடைமுறைக்கு அந்த ஒப்பந்தத்தை கொண்டுட்டு வரும்போது அதில் நம்ம பிரெஞ்சு மக்களும் அதாவது வந்து இந்திய பூர்வீகமாக கொண்ட பிரெஞ்சு மக்களுவ அதில் பயனடைகிறாங்க. அதில் இன்னும் முக்கியமாக இருந்து நிறையா பேர் வந்து சொத்துகள் பிரச்சனையில் பாண்டிச்சேரியிலையும் சரி, காரைக்காலில் கொஞ்சமாக இருக்குது, பாண்டிச்சேரியில் கொஞ்சம், அதாவது வெளிநாட்டில் செட்டில் ஆனவங்களுடைய நிலம் அபகரிக்கப்பட்டுடுச்சு. அதாவது 3வது ஜெனரேஷனில் அவங்க பேரெல்லாம் அவங்களுக்கு தெரியல, படிக்க தெரியல, அவங்களுக்கு விவரங்கள் தெரியல. அவங்களோட சொத்துக்கள்லாம் வந்து மீட்டெடுக்க வேண்டியது. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் புதுவை முதலமைச்சரும் அந்த புதுவை அரசும் அவங்க வந்து ஒரு செல்லு மாதிரி வச்சுக்கிட்டு எந்த ஒரு குறைகள் இதை மாதிரி நடந்துச்சுன்னா வந்து அதை வந்து அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து அதை தீர்வு காண்றதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இது உண்மையான இதே மாதிரி வந்து கான்சுலேட்டில் இந்தியா பிரான்ஸ் துணை தூதரகத்திலையும் இந்த மாதிரி ஒரு செல் வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் யார் புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க, புகார் கொடுத்தா உடனே நடவடிக்கை. புதுவை அரசு அதை செய்யறாங்க. புதுவை அரசு ஒரு படி மேலே போய் இன்னொன்று என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவங்க இந்திய வம்சாவளி இது ரிஜிஸ்டர் பண்ற இடத்துலையும் அதிகாரிகள், அதாவது வந்து கலெக்டர்கிட்டையும் இல்லாட்டி பெரிய அதிகாரிகள்கிட்டையும் இவங்க முறையிட்டு இந்த இடத்துல இந்த நம்பர்ல பதிவு பண்ண சொத்து என்னோட இருக்குது, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என்னோட விலாசம் இது, என்னோட தொலைபேசி நம்பர் இந்த இதுன்னு சொல்லிட்டு சொன்னா அவங்களுக்கு வந்து அந்த இவங்க ஊருக்கு போன பிறகு இந்த சொத்துக்கள் வந்து விற்கிறதுக்கு வரும்போது அதை அவங்களுக்கு கேட்டு உங்களோட அறிவுரையின்படி தான் விற்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போலி டாக்குமெண்டா தடுக்கிறாங்க. முக்காவாசி ஒழிச்சிட்டாங்க. அதாவது வந்து இன்னைக்கு வந்து உள்ள பாண்டிச்சேரி இதுல உள்ள நிலைமை வந்து நல்லதுமா இருக்கு. இன்னும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது. இந்த ஒப்பந்தம் இல்லாம இருந்துச்சுன்னா 50 வருஷமா அவனால அந்த சொத்துக்களை மீட்க முடியும். இந்த ஒப்பந்தம், இந்த பிராங்கோ ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தம் இல்லைன்னாலும் பிரான்ஸ் அரசிட ஒத்துழைப்பும் புதுவை அரசிட ஒத்துழைப்பும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து 50 வருஷம் ஆனாலும் நிலத்தை மீட்டு எடுக்க முடியாது. இதுல வந்து பெரும்பாலானவங்க குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கிறதுனால உடைமையை இழந்து பணத்தை இழந்து உறவையும் இழக்கிற இது நிலைமை வருது. உறவை வந்து சாதாரணமாக இழக்கல, ஒரு வெறித்தனம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஜெனரேஷனாக இருந்துகிட்டு இருக்கோம். இந்த ஒப்பந்தம் வந்து தீர்வு பண்ணு ஒரு முடிவு கொண்டு வருது, எல்லாரையும் ஒத்துமைப்படுத்துது. இது வந்து முக்கியமான அம்சம். அப்புறம் வந்து இந்த பொய் கேஸ்லாம் வந்து இந்தியா பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற இந்தியர்களுக்கு நடந்தது கிடையாது. அது வந்து மற்ற இதில் நடக்குதா என்னன்னு சொல்றதுல அதுக்கும் அதில் பாதுகாப்பு இருக்குது. அதுக்கும் பாதுகாப்பு இருக்குது. இப்போ அதுக்காக தான் பாண்டிச்சேரி அமைச்சர்கள் குழு பிரான்ஸுக்கு வந்தது. இதான் காரணமா? இந்த ஒப்பந்தத்தை கண்ணியப்படுத்துறதுக்கு இந்த புதுவை அரசு செஞ்சதை கண்ணியப்படுத்துறதுக்கு இது இதான் 62 வருஷத்துல இதான் அந்த அரசு வந்து அந்த அரசிட புரோட்டோகாலோட வந்தது. இதை தடவை முறை வந்து இவங்க வந்தாங்க. இதுக்கு முக்கியமா வந்து லாக்கூர்னோ பாரிஸ் அந்த மேயர் வந்து அதிக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த காணொலி மூலியமா வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். புதுவை அரசுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மற்ற பாண்டிச்சேரி
கூட்டமைப்பு சங்க அனைத்து தலைவர்களுக்கும் என்ன இது வந்து கூட்டு முயற்சி தான், அது தனிப்பட்ட முயற்சி கிடையாது, கூட்டு முயற்சி. இது அனைவருக்கும் இது அவங்களுக்கு அல்லாம உள்ள ஒரு செயலா இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு நேரடியாக தேவைப்படல. இப்போ எனக்கு வந்து அது தேவைப்படல. நம்மளுக்கு தேவைப்படாத செஞ்சு மற்றவங்களுக்கு நல்லதுன்னு செய்யும் போது தான் அரசியல் கண்ணியப்படுது. அதில் வந்து நான் அரசியலில் இருந்தாலும் அவங்க இல்லைண்டாலும் அவங்களும் அது அரசியல், இப்போ பொது வாழ்க்கைக்கு வந்து அது பேர் அரசியல். அதுலேயும் அவங்க கண்ணியத்துக்குரியவங்க. இன்னும் நிறைய பேர் செஞ்சு இதே இது இங்கிலாந்துக்கும் இருக்குது. இதை வந்து நான் வந்து அதில் தலையிட முடியாது. நான் வந்து ஃப்ரெஞ்சு சிட்டிசன் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பேச முடியும். அனைத்து இதுலேயும் இந்திய இதுலேயும் நான் தலையிட மாட்டேது. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, வெளியில் வந்து வேட்பாளராக இருந்ததுனா பிறகு வேட்பாளராக இருக்கிறதுனால வெளியுறவு இதில் உள்நாட்டு விவரத்தில் அரசியலில் உழுவுறது வந்து எனக்கு வந்து அது அவ்வளவு நல்லதாக படல. காரணம் என்ன, நல்ல உறவுகளை வந்து பேணுறதுக்காக அதில் வந்து நம்ம தலையில் தனிப்பட்ட ஒரு சங்க இதாக இருந்தால் நம்ம வந்து பேசலாம். இல்லை, நீங்கள் பிரான்ஸ் அரசனுடைய பிரதிநிதியாக பாண்டிச்சேரியில் பிரான்ஸு குடியுரிமை பெற்றவருடைய நிலம் அபகரிக்கப்படக்கூடாதுன்ற நோக்கம், அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள், மீண்டும் நிறைவேற்றுவீர்கள். இந்திய அரசிடம் ஒத்துழைப்பு. ரைட், நன்றி. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நமக்காக நேரம் கொடுத்து பல அரிய தகவல்களை இந்தியர்களாக இருந்து பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர்களுக்காக போய் சேரக்கூடிய நல்ல பல முயற்சிகளை, நல்ல பல தகவல்களை சொன்னமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. எனக்கு